பேக் கவர். ஸோ பேக் கவர் வந்து என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறது கிளிட்டர் போட்டு சரியா. நான் ரிசின் வந்து மிக்ஸ் பண்ணுற மெத்தட் சொல்லி தான் இருந்தேன். 2-in-1 மெத்தட் படி தான் இதை வந்து மிக்ஸ் பண்ண வேணும் சரியா. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு மெஷரிங் கப்போ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கப் மாதிரி ஒன்று எடுத்து அதில் தான் நாங்கள் செப்பரேட்டாக எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நார்மலாக சொல்லுவோம் 4-5 கலர் மிக்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரே இதில் வந்து 4-5 கலர் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நாங்கள் இதுக்கு வந்து சும்மா சொல்லுவோம் இப்போ ரெட் போட்டோம் அடுத்ததுல ப்ளூ போட போகிறோம். அப்போ எல்லாத்தையுமே செப்பரேட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ரெட் கலரில் தான் கீடெக் செஞ்சேன். ஸோ ரெட் கலர்லேயே வந்து பேக் கவரும் செய்கிறேன். அதுக்கு வந்து நான் டஸ்ட் போடுறேன் சரியா. ரெட் கலர் டஸ்ட் ரெட் கலர் டஸ்ட்டை போட்டுட்டு தேவையான அளவுக்கு மாதிரி லிக்விட் எடுக்கணும். தேவையான அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்குது சரியா. க்ளீனாக இருக்கிற பேக் கவர் கேஸில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த லிக்விடை போட போகிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ள வேணும். ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ பாருங்கள் பாதிக்கு தான் வந்து நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த பாதி டிசைன்ஸ் நாங்கள் இப்போ இந்த டிசைன்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோமோ இப்போ நாங்கள் இப்போ இதில் ரெட் போட்டா இதில் ப்ளூ போடலும் அதேமாதிரி க்ரீன் போடலும் ஃபுல்லாகவே போடலாம். ஆனால் போடுற நேரம் இந்த சைடில் வந்து கொட்டாத அளவுக்கு தான் நீங்கள் லிக்விட் போடணும். எவ்வளோக்கு நிறைய டஸ்ட் நாங்கள் கூடுதலாக போடுறோமோ அந்த அளவுக்கு வடியாது. இது வந்து ஃபினிஷிங் இல்லை சரியா. இப்போ நாங்கள் பாதி போட்டுட்டோம்னால இப்போ இந்த சைட்லையும் நான் ஒயிட் கலரில் தான் கொடுக்க போகிறேன் நார்மலாக. அப்போ என்ன செய்யணும்டா நார்மலாக நாங்கள் இதாக்குறதுனால இது என்ன செய்யணும், எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். லிக்விட தேய்ச்சாப்பில் தான் நிறைய கொட்டுறது இல்லை, சும்மா லைட்டாக தேய்ச்சாப்பில் நாங்கள் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஆனால் நான் அப்படி போடுற நேரம் வந்து எல்லாமே சரிசமமாக இருக்கணும். பள்ளம் மேடு புழுந்த மாதிரி இடைக்கிட அப்படி இருக்கக்கூடாது. நார்மலாக வந்து பெக் கவர் செய்யக்குள்ள நாங்கள் வந்து டஸ்ட் யூஸ் பண்ணால் நல்லா. மற்றது அந்த இரும்பு மாதிரி ஐட்டங்கள் எதையுமே வச்சு டெக்கரேட் பண்ண வேணும். நார்மலாக பெக் கவரை பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு மட்டும் பர்ஃபெக்ட். ஏன்னா அதுவே ஓகே. இந்த ஃபோன் வந்து சம்டைம்ஸ் ஸ்பீக்கர் அப்செட் ஆகிற இதுவும் இருக்கும். ஸோ அதனால எவ்வளோக்கு இயலுமோ நீங்கள் வந்து டஸ்ட்டே யூஸ் பண்ண பாருங்கள். நேம் அடிக்கலும் அது பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கர்ஸ் மாதிரி நேம் எல்லாமே இல்லை ஆட் பண்ணிடலும். ஆனால் நீங்கள் இதில் வந்து இரும்பு விஷயங்கள் தெரியும் தானே, இரும்பு மாதிரி டெக்கரேட் பண்ண சாம்பிள் காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாம்ஸ் எதுவுமே வைக்க வேணும். பெக் கவரில் வைக்கிற மூலமாக ஸ்பீக்கர் அப்செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போடாமல் ஜஸ்ட் டஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி பெக் கவர்லேயே செய்யணும் நிறைய டெக்கரேஷன். எங்களுக்கு இது ஃபுல்லாகவும் டஸ்ட் அப்ளை பண்ண மேலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு டிசைனுக்கு ஆஃப்க்கு மட்டுமா இருந்தாலும் ஓகே தான். இப்போ தூரத்துக்கு வந்து ரெட் கலர் ஹார்ட் வந்து நான் வைக்கிறேன், கொஞ்சம் இன்னும் டிசைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாரத்துக்கு. பாருங்க வைக்கிற நேரம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் வைக்கிறோம். ஒருமிக்க கொட்டியும் வைக்கிறோம். நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுற நேரம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ள இடும். ஃபுல்லாகவே கொட்டி செஞ்சுன்னு சொன்னால் அது வந்து அசிங்கமாய்க்கும். ஸோ எங்களுக்கு தேவையான இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸை வச்சு கொள்ளிடும். இதாக இருந்தாலும் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றக்கூடாது. பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு இடம் தான் அந்த இடத்துலையே வச்சு செஞ்சுருவேன். இதாக இருந்தாலும் கீட்டைக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபுல்லாகவே
கவர் பண்ணி தான் விற்கணும். என்ன சொன்னா டஸ்ட் ஏதாச்சும் விழுந்தா அதுக்கப்புறம் அது இதோட கல்லாவிடும். ஃபுல்லாகவே பேக் கவர் கேஸ் வந்து செஞ்சாச்சு பாருங்க. சொல்ற ஒரு விஷயம் தான், இதை நீங்க யூஸ் பண்ணக்குள்ள கட்டாயமா கைக்கு கிளவுஸ் போட வேண்டும், என் மாஸ்க் போட்டு தான் செய்ய வேண்டும். நான் கைக்கு கிளவுஸ் போடலன்னு சொல்லி நீங்க யாருமே கைக்கு கிளவுஸ் போடாம இந்த விஷயத்தை செஞ்சாதீங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு இது செய்யறேன்னு சொன்னாலும் கைக்கு கிளவுஸ் போட்டு தான் கட்டாயமா செய்யணும். என்ன சொன்னா இது கெமிக்கல்னால கைக்கு சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் ஏற்படும். அதே மாதிரி நாங்கள் அதை சுவாசிக்கிற மூலமா எங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதனால கட்டாயமா நீங்க என்ன செய்யணும்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்க. இந்த ரெசின் ஹார்ட் நீங்க யூஸ் பண்ண போல கட்டாயமா கைக்கு கிளவுஸ் அண்ட் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுங்க.